அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். கன்டினியூவாக அதை ஸ்டிச்சிங் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம இடுப்பு மடிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை இந்த மாதிரி மடிச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மடித்து தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேக் டாட் பிடிக்கணும். பேக் டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு லைன் மாதிரி வரும். அந்த லைன்லேயே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் பிடிச்சா போதும். உயரம் வந்து 4 இன்ச் அளவுக்கு பிடிச்சா போதும். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு சைடு டாட் பிடிச்சாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி ஷோல்டரை இந்த மாதிரி 2ஆக மடித்தோம் அப்படின்னா ஒரு லைன் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த லைன்லேயே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச் உயரத்துக்கு இந்த சைடுமே பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். பேக் வந்து இவ்வளோதான். பேக் சைடு தச்சு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எப்படி டாட் பிடிக்கிறது, இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ரொம்பவே முக்கியமான இடம். இதை வந்து நம்ம கரெக்டாக டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த முக்கோண ஷேப்பில் இருக்குல்ல, அந்த இடத்த நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு அகலமும், உயரம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் அளவுக்கு உயரம் வச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம டாட் பிடிக்க நிறைய ப்ளவுஸ் தைக்க நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்குமே தெரிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது டாட் அந்த நெக்கு சைடு இருக்கும்ல, அதை வந்து 2ஆக மடிச்சுட்டு அங்கே ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சாலே போதும். அவ்வளோதான். 2 டாட்டு பிடிச்சாச்சு. 3வது டாட் நீங்கள் எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டாட் இருக்குல்ல, அந்த 2 டாட்டை இந்த மாதிரி வச்சிட்டிங்களாலே போதும். 3வது டாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு அடையாளம் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது டாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லைன் மாதிரி வந்துடும். நம்ம அந்த இடத்துல டாட் பிடிச்சிக்கலாம். 3 டாட்டுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அந்த கேப்பில் இருந்தாலே போதும். நம்ம ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு சைடு வந்து நம்ம டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. இன்னொரு சைடுக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த முக்கோண ஷேப்பை வந்து நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சும் உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சும் நான் வச்சுட்டு டாட் பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி தான் நெக் சைடு இந்த 2ஆக மடிச்சுட்டு அங்கே வந்து 2.5 இன்ச் உயரத்துக்கு நான் டாட் பிடிச்சிக்கிறேன். 3வது டாட் பாருங்கள். நான் அந்த 2 டாட்டையும் இந்த மாதிரி வச்சோன்னா 3வது டாட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆம்ஹோல் சைடு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக் சைடு வந்து நமக்கு கொஞ்சம் கிளாத் இருந்தால் கூட நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கப் ஷேப்பெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு ஆம்ஹோலும் பேக் சைடு ஆம்ஹோலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, அதே மாதிரி நடுவில் 4 இன்ச் வருது. ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுக்கும் போது எனக்கு 4.25 இன்ச் அளவுக்கு வருது. அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் வந்து வருது. இதை ஃபுல்லாகவே நம்ம அந்த பட்டி எடுப்போம்ல, அதில் வந்து அளந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் பட்டி பீஸ் 2 வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும் நல்லா திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னொரு லைனிங் கிளாத் கூட நடுவில் அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு பட்டிக்கும் ஒரு மெயின் கிளாத்தும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மேலே இன்னொரு கிளாத் வச்சுருந்தோம்ல, அது மேலே வந்து நம்ம பதிவு தையல் போட்டுட்டு
திருப்பிட்டு மேலே மெயின் கிளாத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 பட்டி பீஸையும் ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் அளந்து எடுத்தோம்ல ஒரு அளவு 4.25, அடுத்து வந்து 4, இன்னொரு 4 இன்ச் அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பட்டி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது இந்த ஒரு முக்கோண ஷேப் உங்களுக்கு தெரியுதுல, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அந்த நடுவில் ஒரு டாட் பிடிச்சிருந்தோம்ல, அதை வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம தெரியாமல் அதில் தையல் போட்டோம் அப்படின்னா கிராஸ் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அளவுகள் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு, இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணும்போதும் அதே மாதிரி தான், அந்த முக்கோண ஷேப் வந்து நமக்கு வர்ற மாதிரியே பார்த்துட்டு கரெக்டாக வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே மேலே ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். சைடில் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக நம்ம அளந்துட்டு வெட்டினனால கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வி பட்டி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். வி பட்டி எப்போவும் தைக்கும் போது கெட்ட பக்கம் இருந்து தச்சு எடுத்துக்கோங்க. தச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே திருப்பிட்டு வி பட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு கிளாத் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையல் மேலேயே கரெக்டாக அந்த பட்டி பீஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த சென்டர்லேயே தையல் போட்டுட்டு வாங்க. ஓரமாக வந்து தையல் போட வேண்டாம், சென்டரில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த வி பட்டி வந்து இதில் தச்சு தான் விட போகிறோம். அதனால் சென்டரில் தையல் போட்டுட்டு நம்ம தச்சு விடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து அந்த வி பட்டி தச்சுக்கிடலாம். ஒரு ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஹூக் வந்து வைக்கணும். கரெக்டாக கீழேருந்து ஒரு ஹூக்கு நடுவில், அப்புறம் வந்து அந்த பட்டிக்கிட்ட, அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த டாட் கிட்ட, அப்புறம் வந்து மேலே ஒரு 5 ஹூக் வந்து நம்ம வச்சுட்டு எடுத்துக்கிறணும். அந்த வீப்பட்டி தைக்கும் போது நம்ம டபுள் ஸ்டிச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், வீப்பட்டி தச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹூக் பட்டி வந்து தச்சு எடுத்துக்கலாம். வீப்பட்டி தைக்கும் போது நம்ம வந்து கெட்ட பக்கமாக வச்சு தைச்சோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக வச்சு தைச்சிட்டு கெட்ட பக்கமாக திருப்பி எடுத்துக்கணும். பாருங்கள், தச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே ஒரு பதிவு தையல் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பதிவு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பட்டையாக இருந்தால் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே தச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டியும் வி பட்டியும் கரெக்டாக ஒரே சேமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வச்சுட்டு நெக்கு திருப்பி எடுத்துக்கிறலாம். நம்ம வந்து ஸ்லீவ் தச்சுட்டும் வந்து நெக்கு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து இப்படியும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நெக்கு வந்து திருப்புறதுக்கு நல்ல ஃபுல் கிராஸில் இருக்கணும். அப்போ தான் நெக்கு நம்ம எந்த அளவுக்கு வளைக்கிறோமோ அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி திருவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து கிராஸ் பீஸை நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பிடிச்சு இழுக்காமல் நல்லா லூஸ் ஃபிட்டே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நெக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே நம்ம கிராஸ் பீஸை வளைச்சி கொடுத்துட்டு தச்சு எடுத்துக்கலாம். அந்த வளைவுல எல்லாம் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல, அது மேலேயே ஓரமாக தையல் போட்டுட்டு வாங்க. பாருங்கள், ஓரமாக தையல் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஓரமாகவே தையல் போட்டுட்டு வாங்க. இப்போல்லாம் யாருமே ஹெம்மிங் பண்ண சொல்கிறதே இல்லை, டபுள் ஸ்டிச்சே போட்டு கேட்டுறாங்க. அதனாலேயே டபுள் ஸ்டிச்சே போட்டாச்சு. அவ்வளோதான், நெக்குக்கு வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். கீழே மட்டும் மடித்து தைக்கணும். ஒரு சைடு வந்து நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம், இன்னொரு சைடும் அடையாளப்படுத்தி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போயே வந்து எல்லாமே இந்த கோடு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தையலுக்காக விட்டுருந்தோம்ல அந்த 1.25 இன்ச், அதை வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவுக்கு எப்படியும் ஹெம்மிங் தான் பண்ணணும். அதனால் வந்து பெரிய தையலாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இப்போ தான் தச்சு பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த சென்டர்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஸ்லீவுக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல, ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம குழிவாக கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த சைடு வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி தான் பார்த்துக்கிறணும். மாற்றிட்டு பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அதே மாதிரியே ஸ்லீவுக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்து தச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். படுத்துறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் பீஸ் இருக்குல்ல, அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரியே அளவு ப்ளவுஸையும் 2ஆக மடிச்சுக்கோங்க. பேக் சைடை மட்டுமே 2ஆக மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கிடலாம். 2 சைடுமே அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அதே மாதிரி தான் அந்த வி பட்டிக்கும் ஹூக் பட்டிக்கும் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்தும் போது கொக்கிப்பட்டியிலேருந்து கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டியிலேருந்து வீப்பட்டிக்கும் தான் அடையாளப்படுத்தணும். மாற்றி மாற்றி நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தப்பாக தான் வரும். அதனால் பார்த்து கவனமாக வீப்பட்டியிலேருந்து வீப்பட்டிக்கும் கொக்கிப்பட்டியிலேருந்து கொக்கிப்பட்டிக்குமே அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவுக்கு ஏற்கனவே அடையாளப்படுத்தி தான் வச்சுருக்கோம். அதனால் தனியாக வந்து அளவெடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, கொக்கிப்பட்டிக்கும் அடுத்து பேக் சைடுக்கும் அங்கே வச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும். ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது. நம்ம வந்து தைக்கும் போது பட்டி அளவு எடுத்துகிட்டு தான் தைச்சிருக்கோம். அதனால பாருங்கள், சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கும் இந்த மாதிரியே சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான். இந்த சைடும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 3 தையல் போட்டே எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு பிரித்து விடணும் அப்படின்னா நம்ம பிரித்து விடுறதுக்காண்டி. ஓகே, தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் தச்சது அந்த இடுப்புலாம் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே அளவு ப்ளவுஸு அடுத்து நம்ம தச்ச ப்ளவுஸு ரெண்டையுமே ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள். நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆம் ஹோல் எல்லாமே வந்து கரெக்டான இடத்துல இருக்குது. நம்ம ப்ளவுஸ் தைச்சது வந்து நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.